ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆனி மாதத்திற்கான ராசி பலன். முதல் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆனி மாதம் 1ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். செவ்வாய் பகவான் மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ஆட்சி வல்லத்தோடு கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆனி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆனி மாதம் 27ஆம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். ஒருவருடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. கடக ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. கடக ராசியை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஆனி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சை சில நேரங்களில் கலவரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குருவனுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிறு குறு பயணங்களால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவீர்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவார்கள். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் எளிமையாக கிடைக்கும். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியுடைய ஒரு அந்யோன்யன்மைகளும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளி கூட நல்ல நட்புணர்வு ஏற்படும். பங்காளிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளி கூட நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் ஒரு அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் இம்மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது கடக ராசிக்காரர்களுக்கு.
அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். ஆனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.